25 கிறிஸ்மஸ். இதற்கான உற்சாகமாய் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இங்கிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு கூட உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இயேசுவோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. இயேசு ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் உரியவர் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே தன்னை போல தன்னுடைய சாயலாக, ஆவியின் சாயலாக அவர் மனிதனை உண்டாக்கினார். அவன் மனிதன் பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சரீரத்தை கொடுத்தார். மண்ணினாலே அந்த சரீரத்தை உண்டாக்கினார். ஆனால் அவருக்குள்ளே அவருடைய சாயல், ஆவியின் சாயல் காணப்பட்டது. அவரை போலவே உண்டாக்கப்பட்டான் 6ஆம் நாளிலே. ஆனாலும் நாட்கள் போக போக அவன் தேவனை விட்டு பிரிய ஆரம்பித்தான், கீழ்ப்படியாமல் போனான், பாவம் வர ஆரம்பித்தது. ஆதாமும் ஏவாளும் முதலாவது உண்டாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆபேல், காயின் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆபேல் நீதிமானாக நல்லவனாக காணப்பட்டான், ஆண்டவருக்கு உகந்தவனாய் காணப்பட்டான். இந்த காயினோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். அவனுடைய மனசு கெட்டு போயிருந்தது. அவனுடைய தம்பி ஆபேல் செய்த காரியத்தின் நிமித்தம் அவனில் பொறாமை கொண்டு அவனை கொன்று போட்டான். முதலாக ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு பரிசுத்தவானுடைய இரத்தம், ஒரு நீதிமானுடைய இரத்தம், ஆண்டவரை பிரியப்படுத்தின இந்த ஆபேலுங்கிற மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த காயின் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை கொலை செய்து போட்டான். இப்படியாக போனது. ஆனால் மனிதர்கள் பெருக 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 பாவங்கள் பெருகி கொண்டே இருந்தது. உடனே ஆண்டவர் மனம் உடைந்து இந்த உலகத்திலே அவர் மலையை உண்டாக்கி, வெள்ளத்தை உண்டாக்கி உலகத்தை அழித்து போட்டார். ஆனாலும் நோவா என்கிற ஒரு மனிதனும் அவனோடு கூட 7 பேர், மொத்தம் 8 பேர் மீட்கப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த சந்ததி பெருக ஆரம்பித்தது. ஆனாலும் திரும்பவும் அந்த பெருகி கொண்டிருந்த மனிதர்கள் திரும்பவும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போதான் ஆண்டவர் நினைச்சாரு, மனிதனுடைய நினைப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது, எப்போ அவருடைய இருதயமெல்லாம் அப்படி தான் கெட்டு போய் இருக்கிறது என்று சொல்லி மனிதர்கள் மீது கொண்ட நேசத்தின் நிமித்தம் காணக்கூடாத இறைவன் இயேசு என்கிற பெயரிலே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக, எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக, அந்த இழந்து போன சமாதானத்தை கொடுக்கும்படியாக, எல்லா மனிதர்களும் மீண்டும் அந்த கடவுளுடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தேவன், அன்புள்ள தேவன், அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக, இந்த ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமியிலே அவதரித்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவதரித்தார். கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், எத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ எல்லா ஜனத்திற்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். அந்த மரித்து போன ஜனங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். அது மாத்திரமல்ல, இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைகளுக்காகவும் என் ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே பிறந்து வந்தார். அந்த இரத்தத்தில் பாவம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் அவனுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கும். தாய் தகப்பன் சேர்ந்து வருகிற பிள்ளைகள், அந்த இரத்தத்தின் மூலம் வரக்கூடிய பிள்ளைகள் பாவத்திலே பிறக்கிறார்கள். அதுதான் ஜென்ம பாவம். அவன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் அநேக பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள அந்த பாவம் இருக்குது. யார் இன்னைக்கு நீ பாவம் பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனாகவே பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே வேதனைக்குரிய காரியம் என்னவென்று சொன்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வயது பிள்ளைகள் கூட மதுபானம் குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய சொந்த தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது. எவ்வளவு வேதனையான விஷயம் என்று பாருங்கள்.
அவர்களாகவே பாட்டிலை எடுத்து போதை வரக்கூடிய அளவுக்கு குடிக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அநேகர் இஷ்டம் போல ஸ்மோக் பண்ணுகிறார்கள். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் போதை இன்ஜெக்ஷனை போட்டுக்கொண்டு தவறாக மாணவர்களோடு பழகி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய சொந்த தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் அவருடைய ரத்தத்திலே ஊறி இருக்கிற பாவம். அந்த பாவம் பிள்ளைகள் வளருகிற பொழுது அவர்களை பாவத்துக்குள்ளே தள்ளுகிறது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு பேராசிரியராக வேலை பார்த்தவன். ஆனா ஆரம்பத்தில் இருக்கிற பொழுது நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு பாவத்தை குறித்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா சூழ்நிலை வருகிற பொழுது நானாகவே என் கண்கள் பார்த்த வண்ணமாக ஒவ்வொன்றாக நானும் செய்ய ஆரம்பித்தேன். படத்தை பார்ப்பேன். ஆஹா, என்ன அழகா ஸ்மோக் பண்றாங்க, எடு ஒரு சிகரெட்டை. எங்க சிகரெட் வாங்க காசு? போ அப்படியே பாரு, எவனா குடிச்சு போடுவான் பாரு. அதுல நல்லா பார்ப்பேன், அதுல சைஸை பார்ப்பேன், கொஞ்சம் நீளமா இருக்கிறத எடுத்துக்கிறது, எடுத்து கப் கப்புன்னு புகைய விடுறது. அதுக்கு முன்னாடி ட்ரையல் எங்க, அது கிட்ட கிடைக்கலன்னா பேப்பரை உருட்டி வாயில வச்சு ஹூன்னு ஊதுறது. அடுப்பாங்கரையில தாய்மார்கள் ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் ஊதினேன். அதுக்கப்புறம் இந்த சிகரெட்டு எப்படி, இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சு? என் ரத்தத்தில் இருந்த பாவம் ஐயா. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திலே பிறக்கிறார்கள். ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளை பாவத்திலே பெற்றெடுக்கிறார்கள். தாய்க்குள் இருக்கிற அந்த பாவமானது, ரத்தத்தில் இருக்கிற பாவமானது அந்த பிள்ளைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற நேரம் வருகிற பொழுது அந்த பிள்ளைகளும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே பாவம் பெருகும் என்று, அறிவு பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய அறிவெல்லாம் பெருகி போகிறது. ஒருபுறம் நல்ல அறிவாளிகளாக இருக்கிறாங்க, கை நிறைய பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல பாவம் பெருகுது. ஐடி ஃபீல்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்றாங்க. நம்முடைய வாழ்க்கை கேவலமானது. லிவிங் டுகெதர், இஷ்டம் போல பெற்றோர்களுக்கு தெரியாமல் அநேகரோடு பழகி கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய சொந்த தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஐடி படிக்கிற ஒரு வாலிப மகள் ஒருவனோடு தங்கிட்டு இருக்கிறா. அப்புறம் பார்த்தா எங்க பேரண்ட்ஸ் என்ன பார்க்க வர்றாங்க, நீ ஒரு நாள் போய்க்கோ அப்படின்னு சொல்றான். இவனும் போயிட்டான். பார்த்தா அந்த ஒரு நாள் இன்னொரு வாலிபம் வந்து தங்குறான். பேரண்ட்ஸுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கிறா, கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு நம்பிக்கை வச்சு அவங்க ஒரு நல்ல மணமகன் வரனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை கேவலமாக இருக்கிறது. காரணம் அவருடைய ரத்தத்தில் இருக்கிற பாவம். அந்த பாவம் எப்படி செய்து கொண்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இந்த பாவம் என்னை பாவத்துக்குள்ளே கொண்டு போனது. ரத்தத்திலே ஊறி போன பாவம் வளர 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 பாவத்திலே நான் பெருகி கொண்டிருந்தேன். அந்த பாவம் என்னுடைய நிம்மதியை கடுத்து போட்டது. மலைப்பாம்பு அது மெல்ல ஆரம்பத்தில் ஏறுகிற பொழுது உடம்புல நல்ல சுகமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக அப்படியே இருக்குன்னா அப்படி என்ன ஆகும்? எலும்புகள் பிரேக் ஆகும், உடைய ஆரம்பிக்கும், மூச்சு திணறல் வரும், அப்புறம் ஆளு மரித்து போய் விடுவார்கள். அதே போலதான் பாவம் மெல்ல நம்முடைய வயிற்றுல ஏறிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் பாவத்தை பண்ணுகிற பொழுது நல்லா சுகமா இருக்கும். ஆனா அது இருக்கும் பாருங்க, ஒரு இருக்கு. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. நான் எல்லா கற்பனைகளோடு வாழ்ந்து கொண்டே வந்தேன். ஒரு பெரிய மனிதனாக நான் மாற வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு எண்ணத்தோடு நான் இருந்தேன். ஆனால் இந்த வீணாய் போன பாவம் என்னை பிடித்துக் கொண்டது. எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டதையா. வாலிப நாட்களிலே இஷ்டம் போல வாழ்ந்தபடியினாலே இந்த பாவ கயிறுகள் என்னை அழுத்த ஆரம்பித்தது, கட்ட ஆரம்பித்தது. மலைப்பாம்பை போல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சரீரத்தை சுற்றி காணப்பட்டது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் உண்டானது.
எனக்குள்ளே விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று சொல்லி எவ்வளவு கனவுகளோடு நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆரம்ப நாட்களில் ஒரு பெரிய அதிகாரியாக, ஒரு IAS அதிகாரியாக, ஒரு IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசராக மாற வேண்டும் என்கிற தரிசனத்தோடு நான் காணப்பட்டேன். ஆனால் அது நடக்கவில்லை. நல்லா இவன் படிப்பான், எல்லாரும் காட்டிலும் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா 7ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். இஷ்டம் போல சுத்துறது, 7ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம், அந்த அளவுக்கு திருட்டு, அந்த அளவுக்கு சினிமா, அந்த அளவுக்கு ஏமாத்து. அப்பாவுடைய பாக்கெட்லயே கைவிட்டு பணத்தை திருடி சினிமா பார்த்த ஆளுனா, ஆற்றங்கரையில போய் குளித்து கொண்டிருக்கிற ஆட்கள் முங்கின உடனே அவன் பணத்தை தூக்கி கொண்டு வந்து சினிமா பார்த்தவன் நான். கேவலமாய் வாழ்ந்தவன், சமாதானத்தை இழந்து போன ஒரு வாலிபன். ஐயோ யார் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கலைஞன பொழுது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு என்னை சந்தித்தது. உனக்காகத்தானே இந்த பூமியிலே நான் பிறந்தேன், உனக்காகத்தானே நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகத்தானே என்னுடைய பரிசுத்த சொந்த இரத்தத்தை சிந்தினேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பாவ வாழ்க்கையை கண்டு அநேகர் வெறுக்கலாம் உன்னை. இந்த சமுதாயம் உன்னுடைய மூஞ்சலை காரி துப்பலாம். உன்னுடைய சொந்த பெற்றோர்கள் கூட உன்னுடைய நிலைமை அறிந்தால் உன்னை வெறுத்து தள்ளலாம். யார் வெறுத்தாலும், யார் நேசியாமல் போனாலும், மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவங்களை மன்னித்தவர் தானையா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரத்தை எந்த ஒரு மனிதனும் கணக்கிட்டு சொல்ல முடியாது, சொல்ல போவதும் கிடையாது. அப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசுதாமே, எனக்கு வாலிப நாட்களிலே சமாதானத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசுதாமே, இன்றைக்கு உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு, உங்களுக்கும் அதே சமாதானத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் அவர் அன்புள்ளவராய், உண்மையுள்ளவராய், என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். விவரிக்க முடியாத சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதை நீங்கள் நிச்சயமாக காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தம் செய்யும் என்று 1 யோவான் 1:7 வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்திலே அவரோடு வல்லமை இருக்கிறது. சரீரத்தில் அழுக்க வந்துட்டுனா ஹமாம் சோப்பு போட்டு குளிக்கலாம், லக்ஸ போட்டு குளிக்கலாம், எவ்வளவோ சோப்பு இருக்குது. அது போக மீரா சீயக்கா, அந்த சீக்கா எல்லாமோ இருக்குது. அது போக லேடிஸ்களுக்கு அந்த ஷாம்பு இந்த ஷாம்பு என்னெல்லாமோ இருக்குது. போட்டு நறுமணத்தை ஏற்றிக்கலாம், சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கலாம், நல்லது. ஆத்துமா கரைபட்டு போனால், உன்னுடைய ஆத்துமாவிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் எந்த சோப்பை போட்டு நீ கழுவ முடியும்? எதை கொண்டு நீ சுத்தம் பண்ண முடியும்? எந்த கடைக்கு போய் எந்த பொருளை வாங்கி உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற கரையை நீக்க முடியும்? எங்கு போனாலும் ஆத்துமாவில் இருக்கிற பாவ கரையை எந்த ஒரு மனிதனாலும் எந்த உலகத்திலும் எடுத்து போடவே முடியாது. எந்த தண்ணீரும் உடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவத்தை எடுத்து போட முடியாது. ஆற்று தண்ணீராக இருந்தாலும், கடல் தண்ணீராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவம் ஒருபோதும் நீங்கவே நீங்காது. ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வேறு ஒரு வழியும் கிடையாது சகோதரனே, சகோதரியே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவத்தை நீக்கும் வல்லமை படைத்தது. அந்த இரத்தத்தை சிந்தும்படியாகத்தான், சிலுவிலே சிந்தி உன்னை மீட்கும்படியாகத்தான் என் ஆண்டவராக இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார். அவருடைய பிறப்பு அதிசயம்,
ஒரு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து அவர் பரிசுத்தராக பிறந்தார். தாயாகிய மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பும் சேர்ந்து அவர் பிறக்கவில்லை ஐயா. அவர்கள் சேர்வதற்கு முன்பதாகவே கடவுளின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அந்த கன்னிகையான மரியாள் கற்பந்தரித்தாள், இயேசுவை பெற்றெடுத்தாள். காரணம், அவர் இரத்தம் பரிசுத்தமானது. மனிதர்கள் மூலம் அவர் பிறக்கவில்லை. கடவுளுடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் இந்த பூமியில பிறந்தார். அவருடைய இரத்தம் மாத்திரமே பரிசுத்தமானது. பழைய நாட்களிலே மனசுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மிருகங்களுடைய இரத்தமானது சிந்தப்பட்டது. வெள்ளாட்டு கடா, இளங்காளை, இதை கொண்டு போய் அந்த இரத்தத்தை சிந்துவார்கள், அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். அந்த இரத்தம் தான் தற்காலிகமாக ஜனங்களுடைய பாவங்களுக்கு என்று சிந்தப்பட்டது, நிவாரணமாக சிந்தப்பட்டது. ஆனால் திரும்பவும் மனுஷன் பாவம் செய்கிற பொழுது அந்த பலியை செலுத்துகிற ஆட்களுடைய பாவத்துக்கு சேர்த்து பலி செலுத்தணும். உதாரணமா பூசாரி மாதிரி வச்சுக்கோங்க, அது ஆசாரின்பாங்க. அவனும் பாவம் தான், அவனும் மனுஷன், அவனுக்காகவும் பலி செலுத்தி அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். இது எல்லாம் தற்காலிகமானது, ஆனா நிரந்தரம் கிடையாது. இப்படிதான் அவங்க வருஷந்தோறும் செய்து கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்தாங்க. நிரந்தரமா ஒரு தீர்வே இல்லை. ஆனா நிரந்தரமான தீர்வை உண்டாக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற கோடி கோடியான ஜனங்களுக்காகவும், நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்காகவும் என் ஜீவனை கொடுக்கும்படியாக, ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுக்கும்படியாக என் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் அவதரித்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் உரியது. இயேசு எல்லாருக்கும் உரியவர். அவர் எல்லாருக்கும் சொந்தக்காரர். இயேசு தாமே தன்னுடைய வேலையை செய்து முடித்து விட்டார். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்கள், தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஜனங்கள், தன்னுடைய வல்லமையினால் படைக்கப்பட்ட ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அவருடைய சொந்த பாவங்களில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் வரக்கூடிய மீட்பு. வேறு எதன் மூலமும் வராது. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவரை இல்லாமல் வேறு வழி இல்லை. அவருடைய ரத்தம் இல்லாமல் வேறு ரத்தம் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மீட்கப்படுவதற்கென்று, ரட்சிக்கப்படுவதற்கென்று, பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை அல்லாமல் வேற பெயர் கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய பெயர் இன்றைக்கு நாரி போய் கிடக்கலாம் உங்களுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம். ஏய் மோகனா, அவனா, ஐயோ அவன் மோசக்காரன்பா. குமாரா, ஐயோ அவன் மோசக்காரன்பா. ஜானா, அவன் பெரிய குடிகாரன்பா. பேர் கெட்டு போய் கிடக்கிறது. ஆனா கெட்டு போய் கிடக்கிற உங்களுடைய பெயரை அநேகருக்கு முன்பதாக ஆசீர்வாதமுள்ள பெயராக, புகழ்ச்சிக்குரிய பெயராக மாற்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆகும், அவருடைய இரத்தத்தினாலே ஆகும். ஐயா, உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த வல்லமையில ஒரு நாமம் உண்டு என்று சொன்னார். அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும். அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மீட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் நிரந்தரமாய் தீரும். என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இயேசுவின் அன்பு என்னை தொட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய 22வது வயதிலே என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்தது. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. என்னையும் என் ஆண்டவர் வாழ வைப்பார். என்னையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னையும்
என்னுடைய பெயரையும் என் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்று வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. 7ஆம் கிளாஸ் ஃபெயிலான என்னை கர்த்தர் அநேக பிள்ளைகளுக்கு டீச் பண்ணக்கூடிய காலேஜ் ப்ரொஃபஸராக அவர் மாற்றினார் ஐயா. உங்களை பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்காதிருங்கள். ஐயோ, நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேனே, நாளைக்கு எப்படி இருப்பேனோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே உங்களுடைய காலம் இருக்கிறது ஐயா. இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது உங்களுடைய எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக, நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கு மேலாக என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சகோதரன் ஸ்டீபன் சாட்சி சொன்னார் பாருங்க. அவரை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்த தேவன் அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எனவே நிகழ்காலத்தில் நடக்கிறத குறித்து இங்க பயப்படாதீங்க. ஐயோ, இப்படியே போயிட்டு இருக்குதா, என்ன வாழ்க்கடா, ஏண்டா பிறந்தோம், என்னடா ஏதோ வளர்றோம், சோத்தை திங்கிறோம், தூங்குறோம், வளர்றோம், அப்புறம் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் நடக்கலைங்க, எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஓட்டத்தை முடிச்சிட வேண்டியதான், செத்து தொலைய வேண்டியதான் அப்படின்னு இன்னைக்கு அநேக நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு இடத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு வரும்படிக்கு உங்கள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். என்னை போல ஒரு ஆளு பீகார்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரல. இப்போ நாங்கள் 2-3 இருக்கிற மாதிரி ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பெரிய மீட்டிங் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, யாருமே வரக்கானல. ஐயோ, யாருமே வரலையா, சரி ஒன்றுமே பண்ணாமல் முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள் சொன்னாரா, இல்லை நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்கள் பாட்டை பாடுங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவர் குறித்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து அவர் பேச ஆரம்பித்தார். யாருமே இல்லை. இங்கேயாவது இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அங்கே யாருமே இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னெல்லாம் செய்யும், மனிதனுடைய பாவங்களை எப்படியெல்லாம் போக்கும் என்று சொல்லி அவர் 1 மணி நேரம் யாருமே இல்லை, சத்தமா பேசிக்கொண்டே இருந்தார். சரி, பேசிட்டு இருக்கும் போதாவது யாராவது கூட்டத்துக்கு வருவாங்கன்னு பார்த்தா அப்பவும் யாரும் வரக்கானல. கூட்டத்தை நடத்தவங்கள சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா இவர் 1 மணி நேரம் கத்துன்னு கத்துறாரு, ஒரு ஆள் கூட வந்து உட்காரலையா அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் இந்த பிரசங்கம் பண்ண ஆளை ஒருத்தர் பார்க்க வந்தார். அவர் வந்து சொன்னார், நீங்கள் தானே என்னது பேசிகிட்டு இருந்தீங்க, நான் யார் தெரியுமா, நான் ஒரு நக்சலைட் தீவிரவாதி, ஒரு பயங்கர கொலைகாரன். நான் அந்த இருட்டுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்து துப்பாக்கியோட ஒரு இருட்டுக்குள்ளே நான் மறைஞ்சிக்கிட்டு இருந்தேன். கையில் பார்த்தீங்கன்னா ரத்த கரை, அவனை கொன்ன ரத்த கரைலாம் கையில் இருக்குது. போலீஸ் என்ன தேடுவாங்கன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்தேன். அப்போதான் திடீர்னு இயேசுவின் ரத்தம் சொல்லி உங்க சத்தம் வந்துச்சு ஐயா. என் கையெல்லாம் ரத்தம் ஒண்ணு நான் நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னிக்க நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் இத்தனை பேர்த்த கொலை பண்ணிட்டேன், கையில் அப்ப வர ரத்த கரையோட நான் இருக்கிறேன், என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரா, நான் இத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கம் பண்ண ஆள்கிட்ட வந்து அவன் நின்னானா, இந்த இயேசு உன்னை மன்னிப்பார், நீ எத்தனை பேருடைய ரத்தத்தை சிந்தி இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு தாமே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை அவர் உனக்காக சிந்திருக்கிறார் மகனே, அவர் உன்னை மன்னிப்பார் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே துப்பாக்கி கீழே போட்டு இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய இருதயத்திலே அவன் இடம் கொடுத்தான் ஐயா.
அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அவன் சொன்னான், எனக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷ சமாதானத்தை இதை இயேசு கொடுத்துட்டாரு, இனி நான் சந்தோஷமா சிறைக்கு போறேன் அப்படின்னு துப்பாக்கியை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல துப்பாக்கி வச்சுட்டு சொன்னான், நான் இது வரைக்கும் இத்தனை பேர்த்த நான் கொலை பண்ணி இருக்கிறேன், நேற்று கூட ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தான் வந்தேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள போடுங்க. எல்லாம் பண்ணி உள்ள போட்டு பார்த்தாங்க, என்கொயரி பண்ணி பார்த்தாங்க, ஒரு எவிடன்ஸ் இல்லை. போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குற்றவாளின்னு சொன்னாலும் ஒரு ஆதாரம் சாட்சி இருந்தால் தான் உங்களை உள்ளத்துக்கு போட முடியும். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரமும் இல்லை, ஒன்றுமே போகலை, ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றுமே இல்லாமல் நீ சொல்கிறன்ட்டு நான் எப்படியோ பண்ண முடியும், நீ போ, உனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, அவன் இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தான். இதுதாங்க குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும், குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும். செஞ்ச பாவத்தை மறைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அப்படியே அறிக்கை பண்ணுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவின் இரக்கம் வேண்டும் என்று சொன்னார், இயேசு கொடுக்கிற ரட்சிப்பு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செய்த பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்கள். நான் செய்த எல்லா பாவங்களையும் இயேசுவின் சமூகத்தில் ஒத்துக்கொண்டேன் ஐயா. வெளியிலே எந்த மனிதனிடத்திலும் சொல்ல முடியாத பாவங்கள், ஆனால் என்னுடைய இயேசுவினிடத்தில் நான் மனப்பூர்வமாய் மனம் திறந்து ஒவ்வொன்றாக சொன்னேன். என் இயேசு எல்லா பாவங்களையும் மன்னித்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால் என்னை கழுவினார். எப்படியா இயேசுடைய ரத்தம் கழுவும்? ரத்தத்தை 2 லிட்டர் கொண்டு வந்து ஊத்துறதா மேல? தென்றல் காற்று அடிக்கிறது, எங்க இருந்து வருகிறது எங்க போகிறது, நம்மள அழகா ஒராசிட்டு போகுது, நம்மளால அதை அனுபவிக்க முடியுது, ஆனால் காற்றை பார்க்க முடியாது. அதே போலதான் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பதை நீங்கள் உணர முடியும். மின்சாரம் கண்ணால பார்க்க முடியாது, கையை வச்சாதான் தெரியும், உருன்னு இழுக்கும். அதே போலதான் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு வல்லமை, எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்தம் பண்ணும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதெல்லாம் என்னடா பாவம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். இதுவே ரட்சணிய நாள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபம். நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்கள் என்று சொன்னீர்களா? உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் போவீர்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்று சொன்னார், நீங்கள் அந்த ரட்சிப்பை இழந்து போய் விடுவீர்கள். இயேசு கொடுக்கிற விடுதலையை சமாதானத்தை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கலாம், வசனம் சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாங்க, அந்த ஆத்மா கெட்டு போயிட்டுனா அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. கோடி கோடியாய் பணத்தை சேர்த்து வைத்தாலும், சென்னை சிட்டியை உங்க பேர்ல எழுதி வச்சாலும், உங்களுடைய ஆத்மா கெட்டு போய் இருக்கும் என்று சொன்னா, நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னா, உங்களுக்கு ஐயோ, மரணம் வருகிற பொழுது உங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? பரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது, நரகம் என்ற ஒன்று இருக்கிறது. இயேசுவின் பிள்ளையாக வாழுகிற பொழுது, இயேசுவின் சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் வாழுகிற பொழுது அவன் பரலோகம் போவான். ஆனா பாவத்தோடு மரிக்கிறவன் நரகத்துக்கு போவான். பாவத்தோடு எந்த ஒரு மனிதன் சாவை சந்திக்கிறானோ அவனுக்கு ஐயோ, அவன் படுகிற வேதனை கொடியது. அந்த கொடிய வேதனைக்குள்ளே, அந்த நரகத்துக்குள்ளே நீங்கள் போய்விடக் கூடாது என்று சொல்லித்தான் என் ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த பூமியிலே பிறந்தார், சிலுவையை சுமந்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார் என்று நான் சொன்னேன். அதனால தான் அவர் சிலுவையிலே 6 மணி நேரம் ஒரு அனாதை போல நிர்வாணமாக ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தினவராக அவர் சிலுவையிலே தொங்கினார். 6ஆம் நாளிலே இவனை ஆசையாய் படைத்து இவனுக்காக நான் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கட்டும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு தாமே தலையிலே முன்முடி சுட்டப்பட்டவராக, உடலெல்லாம் காயப்பட்டவராக, ஆணிகள் கைகளிலே கால்களிலே கடாவப்பட்டவராக சிலுவையிலே பரிதாபமாய் அவமானமாய் தொங்கினார். எனக்காக, உங்களுக்காக. எத்தனை அன்புள்ள தெய்வம்! இந்த அன்பை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? இயேசுவை போல ஒரு அன்பை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கண்காட்சிக்கு
எல்லாரும் போய் பார்த்தாங்க. பெரிய மியூசியம், எல்லா விதமான தெய்வங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள், எல்லா விதமான காட்சிகள், எல்லாருடைய ஆட்களும் இங்க இருந்துச்சு. அப்படி எல்லாம் பார்த்து வருகிறவர்கள் எல்லாம் அழகாக இருந்தது. இயேசுவை குறித்த ஒரு படம் இருந்தது, அங்கே ஒரு காட்சி இருந்தது. அங்கே வந்தவுடனே, என்னையா மற்ற எல்லாம் அழகாக இருக்கிறது, இவர் என்னையா இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, இவரே இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்காகத்தான் அப்படி ஆனார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாகத்தானே அவர் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது, எத்தனை அன்புள்ள தெய்வம் இயேசு! நம்மை அழகாக உடுத்தும்படியாக, நல்ல சீரி சிங்காரிக்கும்படியாக இயேசு தாமே தம்முடைய அழகை துறந்தார், தன்னுடைய ஆடையை துறந்தார். இயேசுவின் அன்பு ஈடு இணையற்றது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பு. அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள், அவர் மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். இயேசுவின் நாமம் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும். இரண்டாவதாக சாபத்திலிருந்து விடுதலை கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாபம், ஐயோ திடீர் மரணம் வருகிறது, என்னுடைய பிள்ளைக்கு திருமணமே ஆகவில்லையே, என் பையன் இத்தனை வருஷமா படிச்சு வேலை தேடிக்கிட்டே இருக்கிறா, வேலையே கிடைக்கலையே, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கையில தங்குவது இல்லையே, அப்படியே பணம் வந்தாலும் குடித்து எல்லாவற்றையும் வீணாக்குகிறானே. காரணம், குடும்பத்திலே காணப்படுகிற தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபம். பரம்பரையாக அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முன்னோருடைய பாவமான வாழ்க்கை அது அப்படியே சாபமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபம் மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து போடும். அவனால் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் வாழவே முடியாது. ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குற பொழுது பாருங்க, இந்த பூமியில முள்ளே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு, நல்ல சிங்கார தோட்டமா இருந்துச்சு. ஆனா சாபம் அந்த பூமியில வந்த உடனே, இந்த ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு சாபம் வர ஆரம்பித்து, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு அந்த சாபம் வர ஆரம்பித்தது. அப்போதான் பூமியில எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்செடிகள் முளைக்க ஆரம்பித்தது. இந்த முட்செடிகள் வந்தாலே எதை குறிக்கனா, பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில சாபம் வந்தது, மனிதன் செய்த பாவம். நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாகத்தான் இயேசு முள்முடியை தலையிலே ஏற்றுக்கொண்டார். தலையிலே முற்கிரீடத்தை வைத்து போர் சேவகர்கள் தலையிலே அடித்தார்கள். கூர்மையான ஆணி போன்ற அந்த முட்கள் அவருடைய கண்களை துளைத்துக் கொண்டு வந்தது. நம்முடைய சாபங்களை நீக்கும்படி இயேசு சிலுவையில் அந்த முள்முடியை சுமந்து அவர் நமக்காய் சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு நமக்காக சாபமானார். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரத்திலே தூக்கி போடப்படுகிறவன் மரத்துல தொங்கினாலே சாபம், அவன் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி வீரபாண்டிய கட்டபொம்மனை குறித்து யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எதிர்த்து நின்றவர். ஆனா அவர் என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தூக்குல மரத்துல, புளிய மரத்துல போட்டாங்க. அந்த ஊர் பக்கம் தான் நான் படிச்சேன், கயத்தார். ஒரு புளிய மரத்துல தூக்குல போட்டாங்க. தூக்குல போட்டாலே இவன் வந்து சபிக்கப்பட்டாங்க. இப்போ பழைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி எல்லா ராஜாக்களையும் பாரு, சண்டைக்கு போனா பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்குல போடுவாங்க, மரத்துல தொங்க போடுவாங்களாம். மரத்துல தொங்க போட்டு அவன் சபிக்கப்பட்டான். அப்ப இயேசு சிலுவை மரத்திலே 6 மணி நேரம் நமக்காக தொங்கினார் என்று சொன்னால் அவர் சபிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். சாபத்தை நீக்கும்படி முள்முடியை சுமந்தவராக 6 மணி நேரம் சிலுவையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே புழுவாக துடித்தவர் இயேசு கிறிஸ்து. அன்பு பெரியது. என் பிள்ளைகளை நான் மீட்க வேண்டும். நான் படைத்தவருடைய செல்ல பிள்ளைகள், அவர்கள் அழிந்துவிடக் கூடாது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு எல்லா வேதனைகளையும் அனுபவித்தார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ பாவம் நல்லா வாழ்ந்தாரு, இவரை போய் சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்களே,
அப்படின்னு நம்ப போறோம். உனக்காகத்தான் ஐயா. இயேசுவுடைய மரணத்தை குறித்து பரிதவிக்கிற உங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே அப்படியாக தொங்கினார். அந்த இயேசுவுக்கு உங்களுக்கு இடம் கொடுங்கள். உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புங்கள். என் சாபத்துக்காக இயேசுவே சிலுவையிலே தொங்கினீர், முள்முடியோடு தொங்கினீர். நீர் எனக்காய் சாபமானீரே, என்னுடைய சாபங்களை மாற்றும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது இயேசு உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாபங்களையும் அவர் மாற்றுவார். ஒரு குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன். கடைசியா அந்த குடும்பத்தில் சாபம், முன்னோர்கள் செய்த பாவம் சாபமா வந்தது. 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா பாருங்க, 5 வருஷம் தாண்டாது ஒவ்வொரு பிள்ளையுடைய ஹஸ்பண்ட், கணவர்மார் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது வந்து செத்து போயிடுவாங்க. 2வது பிள்ளையோட கணவன், 3வது பிள்ளையோட கணவன் 5 வருஷம் தாண்ட மாட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இந்த அம்மாவுடைய உள்ளம் உடைந்தது. 3 பெண் பிள்ளைகளும் வாழ்க்கை இழந்து விட்டார்களே, கண்ணீரோடு காணப்பட்டாங்க. கடைசியில் இருக்கிறது ஒரு பையன். அவனுக்கு ஒரு பயத்தோடு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவன் மேல சந்ததி வரட்டுன்னு சொல்லி, இவனாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி, சரி பெண் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, பையனாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பயத்தோடு வச்சாங்க. அங்க பாருங்க, அந்த பையன் 5 வருஷம் தாண்டல, சொந்த பையன் செத்து போனானே. குடும்பத்தில் பாருங்க எவ்வளவு பிரச்சனை. 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன்மார் இல்லை. இங்க மருமக இருக்கிறா, பையன் இல்லை. சாபம். இப்படிப்பட்ட சாபத்தை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கினார். யாருடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறதோ, என்னுடைய பிள்ளைக்கு இன்னுமே திருமணம் ஆகவில்லை, என்னுடைய பையனுக்கு வேலை இல்லை, என்னுடைய குடும்பத்தில் மரணத்தின் மேல் மரணம், ஒரே ஆக்சிடென்ட், தற்கொலை, இப்படியாக சாபங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யார் எனக்கு இந்த சாபத்தில் இருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சாபங்களை மாற்றும் ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், இயேசுவை நம்புங்கள். அவர் உங்கள் சாபங்களை மாற்றி உங்களை வாழ வைப்பார். உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு மாத்திரமே. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம் இயேசு மாத்திரமே. உங்களை அழகுபடுத்துகிறவர் இயேசு மாத்திரமே. அந்த இயேசு தாமே உங்களுக்காக இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். சாபங்களை நீக்கும் இயேசுவின் ரத்தம். 3வதாக நம்ம வாசித்தோம், பிசாசின் பிடியில் அகப்பட்ட அவரை விடுவிக்கும்படியாக, வாழ்நாளெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவங்கள விடுதலை பண்ணும்படியாக. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய எதிரி யாருன்னா சாத்தான், பிசாசு. நல்ல சக்தி, தீய சக்தி. இங்க தெய்வம், உலகத்தை உண்டாக்கின தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிராக செயல்படுகிற ஒரு தீய சக்தி, அதுதான் சாத்தான். அவன் ஒரு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் நரகத்தில் இருக்கிறான். அவனுக்கு நரகத்தை ஆண்டவர் உண்டாக்குனதே அவனுக்காகத்தான். அவனும் அவன் கூட இருக்கிற கூட்டாளிகள், அசுத்த ஆவிகள், எல்லாருக்காகத்தான் ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தன்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனுக்காகவும் இயேசு அந்த நரகத்தை உண்டாக்கி வைக்கவில்லை. அது ஒரு கொடிய வேதனையான ஒரு இடம், அக்கினி நிறைந்த இடம், அவியாத புழுக்கள் நிறைந்த ஒரு இடம். அது யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொன்னா, தெய்வத்துக்கு எதிராக செயல்பட்ட இந்த அசுத்த ஆவிகளுக்கென்று உண்டாக்கப்பட்டது. இப்ப இந்த சாத்தான், நான் அங்க போறதா, உம்மால் படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் என் இடத்துக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் நம்முடைய எதிரி, நம்முடைய பகைவன். அவன் தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறான். அநேகருக்குள்ள வியாதியை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். நிம்மதியா வாழ விடாமல் வைத்திருக்கிறான். இருளுக்குள்ளே வைத்திருக்கிறான். 10ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவி திடீரென்று பாருங்க அலற ஆரம்பித்தாள். ஒரு பயம் அவளுக்குள்ள வந்தது. எப்பொழுது இருளுக்குள்ளே இருப்பா, தூக்கவே முடியாது. திடீரென்று அவ சொல்லுவா, ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு கதறுவா. என்னன்னு கேட்கிற பொழுது சில செத்து போன ஆவிகள் என்னை சுத்தி வருது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரம் என்கிட்ட வந்துரு,
வா, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, தற்கொலை பண்ணிக்கோ, சாவு, அந்த ஃபேன்ல தூக்கு போட்டு செத்துரு, சீக்கிரம் எங்கள்கிட்ட வந்துரு அப்படின்றத பயமுறுத்துதான். நிம்மதியே இல்லாத ஒரு பிள்ளை, 10ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை. ஆனா இயேசுவை நம்பி வந்த பொழுது, ஒரு ஆலயத்தில் போய் ஜெபித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவளுக்கு அந்த தற்கொலை ஆவியின் பிடியில் இருந்து விடுதலை கொடுத்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பிசாசுகள் வரவே இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவளை விடுவித்தது. இன்றைக்கு பிசாசுகள், அசுத்த ஆவிகள் உங்கள் குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மூடுகிற பொழுது, உங்களை சந்திக்கிற பொழுது பிசாசால வர முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எதிரி யாருன்னா, பிசாசு யாரை பயன்படுத்துறான்னா, நம்முடைய சொந்தக்காரர்களே பயன்படுத்துறான். அவனை வேற யாரையும் பயன்படுத்த மாட்டான். நம்ம சொந்தக்காரங்க தான். நம்ம சொந்தக்காரங்களை நமக்கு எதிரியா மாத்திடுவான். ஏன்னா ஒருத்தர் நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கு கூட பிடிக்கும், ஆனால் சொந்தக்காரனுக்கு பிடிக்காது. ஏன் திடீர்னு முன்னேறிட்டான், திடீர்னு நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்லா பணம் சம்பாத்தியம் பண்ணுறோம், நம்ம அப்படியெல்லாம் இருக்கிறோம். பொறாம. மாமியாருக்கு மருமகளை கண்டா பொறாம, இவன் வந்துட்டா பாரு கிடுகிடுன்னு. நம்மளை மதிக்கவே மாட்டேங்கா. ஏன் மதிக்க மாட்டாப்பா? 10க்கு 15 வேலை கொடுத்தா எப்படி மதிப்பான்? மருமகளோட சேர்ந்து வேலை செய்யணும். மருமகளை வேலைக்காரி மாதிரி வச்சா எப்படி மதிப்பா? மருமகள்னாலே உன் மகள் மாதிரி தான். நீ மருமகளா நினைக்காம வேலைக்காரி நினைச்சா எப்படி மதிப்பா? அப்போ மருமகன் மேல மாமியாருக்கு என்னது? பொறாம. உடனே என்ன பண்றா? இவளை நிம்மதியா இருக்கக்கூடாது. இங்க பிசினஸ் நல்லா பண்ணவனா அவன் சொந்தக்காரன் பாப்பா, இவன் இன்னைக்கு வந்தவன் ஒரு சொந்தக்காரனா தம்பி அண்ணவனா தான் இருப்பான். பிடிக்காது, முன்னேறது பிடிக்காது. இவனை எப்படியாவது கெடுத்துடணும். என்ன பண்ணுவாங்க? மந்திரம் செய்வனை பண்றது, சொந்தக்காரங்களே பண்றது. பாருங்க, பொறாம, வைத்தெரிச்சல். நல்லா இருப்பான்னு சொல்ல மாட்டான். நீ நல்லாருன்னு சொல்ற ஒரே ஆள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. நீ நல்லா இருப்பா. நாம நல்லா இருக்கிறத விரும்புகிற ஒரே தெய்வம் இயேசு தான். சொந்தக்காரன் விரும்ப மாட்டான். பாருங்க, மாமியார் மருமகளுடைய செருப்பை கொண்டு போய் ஒரு மந்திரவாதிட்ட கொடுத்து மந்திரம் வச்சுட்டான். ஒரு தகடை வாங்கிட்டு வந்து மருமகளுக்கு எதிராக வீட்டில் ஒரு இடத்துல மாட்டிட்டான். அதில் எழுதியிருக்குது, ஏவல்னு எழுதியிருக்குது. இந்த மருமகளுக்கு அந்த தகடு மாட்டினிலிருந்து வெளியில வேலைக்கு போக முடியல. ஒரே தலைவலி, பாரம் தாங்க முடியல. வந்து வீட்டில் படுத்தே கிடக்கிறான். மாமியார் பார்த்தா, இது அண்ணன் அவன் நினைச்சேன், படுத்து கடை, ஒன்னும் வாய் பேச முடியாம கிடைக்கல கடை. அவளுக்கு வேதனை தாங்க முடியல. அப்போ ஒரு ஊழியக்காரட்ட போய் என்ன பண்ணா? போய் ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அவர் தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ண பொழுது, ஜபம் பண்ண பொழுது உள்ள இருக்கிற அசுத்த ஆவி அலர்னது. அது வெளியே அது பேசுது, என்னை துரைத்திராத, என்னை போக முடியாது, ஏன்னா அந்த மந்திராவதி எனக்கு ஏவி விட்டுருக்கிறான் அப்படின்னு. அது வெளியில போதான். அந்த மாமியார், ஏய் நீ மறுபடியும் அவளுக்குள்ள போ. இந்த மாமியார் துரத்துறாளாம். மாமியார் மீண்டும் மருமகளுக்குள்ள போன்னு அசுத்தாவிட்ட சொல்றா. அந்த மந்திரவாதிட்ட போன அவன் சொல்றான், நீ இங்கே வந்த, போ திரும்ப அப்படிங்கிறானா. அது அங்கங்க போயிட்டு கடைசியில் என்னாச்சா, அந்த 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 மருமக என்ன பண்ணாலா, ஒரு ஜப எண்ணெய் கொடுத்தாங்க அந்த அந்த பிரசங்கியார், அந்த ஊழியக்காரர். அது இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி என்ன பண்ண வீட்டில் பூசிட்டாலாம். வீட்டில் பூசினோன்னா பிசாசால வீட்டுக்குள்ளே வர, இந்த பக்கம் உள்ள பெட்ரூம்ல வர முடியலையா. இவன் நல்லா ஃப்ரீ ஆயிட்டா, விடுதலை ஆயிட்டா. இந்த பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் மந்திரவாதி திரும்ப அனுப்புகிறான். இவன் மாமியார் வந்து, உனக்கு இவ்வளோ நான் காசு செலவு பண்ணி பூசை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கே வர, போ மருமகளுக்குள்ளே போங்கிறான். இவளுக்கு, இந்த பிசாசுக்கு நிம்மதி இல்லாமல் எங்கே போய் உட்காந்துட்டான்? ஃபேனுக்கு மேலே உட்காந்துருக்குறான். அந்த ஃபேனுக்கு மேலே கருப்பூர் உட்காந்துருக்க மருமக பார்க்குறா அப்படியே. அப்போ வந்து ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அது வந்து அந்த மருமகள்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுதான். நல்லா பாருங்க, அந்த உருவம் தெரியுது. அந்த மருமகள்கிட்ட வந்து என்ன கெஞ்சுதான்? ஏய் நீ நல்லா இருப்ப, அந்த ரத்தம் பூசிருக்கியா, அதை நீ கையால் அழிச்சிருந்த, என்ன பூசி வச்சிருக்கியா, அதில் என்னமோன்னு இருக்குது, அது இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை. அல்லேலூயா. அதை மட்டும் எடுத்து விட்டுரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அங்கே போனால் மந்திரவாதி அடிக்கிறாங்க, இங்கே வந்து உங்க மாமியார் தொந்தரவு, நான் என்ன பண்ணுவேன்? காலில் விழுந்தான் பிசாசு. அப்புறம் மறுபடியும் இந்த ஊழியக்கார்ட்ட போய்
அந்த அம்மா சொல்லிச்சா அந்த மருமக, அப்ப நீ என்ன பண்ண, எண்ணெய் மேல தெளிச்சு விடுனாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன் ஃபேன்ல தெளிச்சு விட்டாலாம். அந்த பிசாசு நிரந்தரமா ஓடிட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையாக இருந்தால் அதை மேற்கொள்ளும். வேறு எங்க போனாலும் விடுதலை கிடையாது ஐயா, எங்க போனாலும் விடுதலை கிடையாது. ஒரு அம்மா பிள்ளை நல்லா இருந்தாங்க, சொந்தக்காரங்களே நீ இயேசு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி மந்திரம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னேறிட்டு வராங்க தொழில் பண்ணி போறாம. அந்த அம்மாவுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் பண்ணி விடுதலை கிடைச்சிச்சு. உடனே இந்த அம்மாவிட்ட மந்திரம் பண்ணிக்கலன்னா அந்த அம்மா ஜெபிக்கக்கூடிய ஆளு. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ண, அவன் அப்பதான் புதுசாக இயேசு வச்சுக்கிறான், அப்பதான் ஜெபிக்கிறான். அந்த மகனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மகன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பட்டணத்தை சார்ந்தவர், அருகில் இருக்கிற திருவள்ளூர் பட்டணம், அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏவுதல் வச்சுட்டாங்க. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்ல கம்பெனியில் நல்ல பேர் புகழோடு இருந்தவர். திடீரென்று பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த பிசாசு வந்துடுச்சு. எத்தனை பிசாசுனா 7 பிசாசு. 7 பிசாசு வந்தோடனே அவருக்கு ஒரு அசுர பலம் வரும். திடீர்னு பாருங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இயந்திரத்தெல்லாம் அப்படியே தூக்கு வரான், அவ்வளோ பலம் வருமா அந்த பிசாசு உள்ள இருக்கனால. எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்களாம். திடீர்னு எல்லாத்தையும் அசுத்தமாக பேசுவாராம். அது வரைக்கும் நல்லா இருந்த ஆளு இன்னைக்கு பாருங்க ஒரு பைத்தியக்காரனை போல அசிங்கமா பேசணும்னு மேனேஜர்லாம் பார்த்தாராம். இது வரைக்கும் நல்லா இருந்தவன் இவனுக்கு என்னாச்சு. கடைசியில் வேலை பார்க்க முடியல, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப விடுதலைக்காக எப்படியாவது இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியர்கிட்ட போய் அவர் ஜெபம் பண்ணாரு. அந்த ஊழியக்காரர் நல்லா உபவாசம் இருந்து சாப்பிடாம ஜெபம் பண்ணி அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவன் மீது தெளித்து அவர் ஜெபித்த பொழுது அந்த 7 பிசாசுகளும் அவனை விட்டு வெளியேறி போனது. அல்லேலூயா. எப்படியாக இவனை நான் நரகத்துக்கு கொண்டு போய் விடுவேன், இவனை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி அந்த 7 அசுத்த ஆவிகளும் அந்த வாலிபனுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 7 பிசாசுகளையும் துரத்தி அவனுக்கு விடுதலை கொடுத்தது. இன்றைக்கும் அவன் சாட்சியோடு நல்ல வேலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல வகை அசுத்த ஆவிகளையும் துரத்தி உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். மரண பயமா, பிசாசின் மூலம் பயமா, தற்கொலை ஆவியின் மூலம் பயமா? பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு பேசுகிற வல்லமை உண்டு. அந்த ரத்தம் இன்றைக்கும் அது உங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. பரலோகத்தில் உங்களுக்காக கிரிகை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இருப்பது ஒரே வாழ்வு. சகோதரனே சகோதரியே, ஒரே தரம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒரே தரம் பிறக்கிறான், அதற்கு பிற்பாடு அவன் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். அதற்கு பிற்பாடு அவன் பிறக்க போவது கிடையாது. அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவன் செய்த நன்மைகளுக்கு தீமைகளுக்கு ஏற்றாற் போல தண்டனை வழங்கப்படும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் என்னெல்லாம் காரியங்களை செய்திருக்கிறோமோ அது எல்லாம் அங்க சொல்லப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைவார்கள், சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள், வைகுண்டத்துக்குள்ளே நுழைவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்திருப்பான் என்று சொன்னால் அவன் அந்த அக்கினி நிறைந்த நரகத்துக்குள்ளே அவன் தள்ளப்பட்டு கடைசியில் அந்த ஆத்துமா அழித்து போகும். இது சத்தியம். சத்திய வேதம் எச்சரிக்கிறது. ஒரு மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்பு அடைவதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பலவிதமான நம்பிக்கைகளை கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு ஒருவரே வழி. இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து, பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து உங்களை விடுவிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். கடைசியாக இயேசு நோய்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல வகையான நோய்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. அதற்காகத்தான் இயேசு சிலுவையில போருக்கு முன்பதாக அவரை 39 அடிகள் கசையடிகள் அடித்தார்கள். இந்த
கசையடி பார்த்தீங்கன்னா சாட்டையடி முன்னாடி முள் தொங்கும். அப்படியே அதை ஓங்கி போர்ச்சவர்கள் போர் வீரர்கள் அவருடைய முதுகை அடிக்கிற பொழுது அப்படியே சதையை பீத்து கொண்டு வரும். இப்படியாக அவருடைய முதுகானது உழப்பட்டது. ஒரு வயல் நிலத்தை உழுவது போல அவருடைய முதுகானது உழப்பட்டது நமக்காக. ஏனென்றால் அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாக போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 2 கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது, 2 கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், அதுபோக தலையிலே முற்கிரீடம், அதுபோக உடம்பெல்லாம் கசையடியினால் வந்த காயங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு நோயிலிருந்து விடுதலையை கொண்டு வரும்படியாக இயேசு தாமே சந்தோஷமாய் அதை சுமந்தார். இயேசு சிலுவையிலே என்னையும் உங்களையும் நினைத்து பார்த்தார். நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் இவர்களுக்காக ரத்தம் சிந்தி மறிக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் செத்து போய் விடுவார்களே. அவர் யோசித்து பார்த்தார். என் மக மோகனா, ஐயோ நான் அவளுக்காக ஜீவனை கொடுக்கலாம், மரித்து போயிடுவாளே. என் பிள்ளை ஜான் இருக்கிறான், நான் அவனுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி என் உயிரை கொடுக்கலன்னா அவன் செத்து போவானே. இப்படி ஒவ்வொருவரையாக நினைத்து பார்த்தார் என் ஆண்டவராகிய இயேசு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் அவர் நினைத்து பார்த்து சந்தோஷமாக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எப்பேற்பட்ட அன்பு! அந்த அன்புள்ள தெய்வம் உங்களை அழைக்கிறார். இன்று இரவு இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். இந்த இயேசு எல்லா வகை நோய்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். 21ஆம் வருஷத்துல கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கிழக்கு ஆப்பிரிக்க தேசத்திலே ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வியாதிப்பட்டு மரண தருவாயிலே நான் இருந்தேன். மூச்சு விட முடியாமல் வீல் சேரிலே வைத்து என்னை என்னுடைய மனைவி அங்கே ஒரு ரூம்ல சேர்த்தாள். பாத்ரூம் போக முடியாது, சாப்பிட முடியாது, காலெல்லாம் வீக்கம், படுக்க முடியாது. அவ்வளவு ஒரு வேதனையோடு நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு சகோதரன் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி இயேசுவின் பெயரினால் எனக்காக ஜெபித்து விட்டு போனார். அதற்கு பிற்பாடு பாருங்க, நல்ல மட்டன் சாப்பிட்டேன். படுத்த படுக்கையிலிருந்து நல்ல மட்டன் சாப்பிட்டேன். ஆண்டவர் நல்லா சாப்பிட உதவி செஞ்சார், பாத்ரூம் போக உதவி செஞ்சார். அப்புறம் பாருங்க, காலெல்லாம் வீங்கி இருக்கும். ஆனாலும் ஆண்டவராக இயேசு நான் டிஸ்சார்ஜ் ஆகிற பொழுது கால் வீங்கி இருந்தாலும் அப்படி நடந்து கொண்டே, லிஃப்ட் எல்லாம் பாருங்க அப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, லிஃப்டே இல்லாம படிக்கட்டில் இறங்கி என்னுடைய வீட்டுக்கு டாக்ஸியே இல்லாம நடந்து வந்து சேரும்படி அங்கிருந்து 3 ஏரோப்ளேன்ல வந்து திருநெல்வேலியினுடைய சொந்த மாவட்டம், பிறந்த ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி, அந்த திருநெல்வேலியில போய் நான் பாதுகாப்பாக சேரும்படி என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு உதவி செய்தது. இன்றைக்கும் 5 வருடங்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு சத்தம் போடுகிறேன்! என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது ஐயா, என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது, என்னுடைய முதுகு பகுதி பாதிக்கப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பை கொடுத்தது. என்னுடைய கொரோனா வியாதியில் இருந்து, இந்த காற்று பிரச்சனையில் இருந்து, நுரையீரல் பிரச்சனையில் இருந்து எனக்கு சுகத்தை, விடுதலையை கொடுத்தது. இன்றைக்கும் அவ்வளவு சத்தமாக என்னால் பேச முடிகிறது. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கிற பலன். என்னால் அமைதியாக இருக்க முடியாது. என் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். பல வகை வியாதியில் இருந்து என் ஆண்டவர் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே தழும்புகள் இருக்கிறது. அந்த தழும்புள்ள கரம் எந்த ஒரு மனிதனை தொடுகிறதோ, எந்த ஒரு வியாதியஸ்தனை தொடுகிறதோ, அவன் சுகமாவது நிச்சயம். மருத்துவர்களால் முடியாதது. இன்னைக்கு மருத்துவர்கள் தான் அநேகருக்கு தெய்வமாக தெரியுறாங்க. மருத்துவர்கள் நமக்கு தேவை. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் ஒருவர் இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், உன்னுடைய மருத்துவர் நானே என்று இயேசு சொல்லுகிறார். மருத்துவரால் தீர்க்கப்பட முடியாத வியாதிகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு தீர்த்து கொண்டிருக்கிறார். கற்பப்பையே கிடையாது ஐயா, ஒரு தாய்க்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியமே கிடையாது. அப்பேற்பட்ட சகோதரனுடைய வயிற்றிலே கற்பப்பையை வைத்து ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவர் இயேசு கிறிஸ்து. கற்பப்பையை வைக்கிறவர் இயேசு, குழந்தையை வைக்கிறவர் இயேசு. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அவரால் ஆகும். நீங்க இயேசுவை நம்பினா போதுயா.
உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும். வேற ஒன்றை அவர் கேட்கவில்லை. உடைய தங்கம் தேவையில்லை, வெள்ளி தேவையில்லை, வைரம் தேவையில்லை, உடைய டாலர் தேவையில்லை, உடைய ருப்பீஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உடைய சின்ன இருதயத்தை ஆண்டவராக இயேசு கேட்கிறார். அந்த இருதயத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா? அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுத்து விட்டார். தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்து விட்டார். நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையுமே ஆண்டவராக இயேசு கொடுப்பார். நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல நல்ல தொழில்களை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அது அப்பதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஆனா இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுங்க. பாவத்தோடு வாழாதிருங்கள், சாபத்தோடு வாழாதிருங்கள், வியாதியோடு வாழாதிருங்கள். ஏனென்றால் இயேசு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தை, இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தாயிற்று, எல்லாம் முடிந்தாயிற்று, எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். ஐயா, நீங்க அவரை நம்பினா போதும், நீங்கள் சுகமாய் வாழ முடியும். உடைய ஆத்மா சந்தோஷமாய் வாழும். நீங்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாய், ஆசீர்வாதமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை ஆண்டவராக இயேசு வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு விஷயம் எழுந்து நிற்போமா? நான் ஒரு 2 நிமிடம் ஜெபித்து நான் பாஸ்டருடைய கையிலே கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை போக்கும், உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய சாபங்களை எல்லாம் நீக்கும். எதிரியை துரத்தும். எதிரி யாரு? பிசாசு. எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா எதிரிகளையும் விரட்டும், எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், உனக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எல்லா பாவங்களையும் போக்கும், எல்லா சாபங்களையும் நீக்கும். ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்கப்பா, என் வியாதிகளை நீக்குங்க, என் சாபங்களை போக்குங்க, எல்லா பிசாசுகளையும் துரத்திடுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை, என்னுடைய வீட்டுல ஒரே பிரச்சனை, குடி பழக்கத்து நிமித்தம் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல. எங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு இடையே ஒரே சண்டை, என்னால சரியா படிக்க முடியல, சரியான வேலை இல்ல. சகோதரனே, சகோதரி, அன்பு பிள்ளைகளே, இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, இவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர், பாவங்களை எல்லாம் எடுத்து போடும், குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை எடுத்து போடும். ஆண்டவர், இவர்களை வாழ வைப்பீராக. ஆண்டவர், இவர்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க. உங்க ரத்தம் இவர்களை சுத்தப்படுத்துவதாக, உங்களுடைய ரத்தம் இவர்களை விடுவிப்பதாக, உங்களுடைய ரத்தம் இவருடைய எல்லா சாபங்களை வியாதிகளை நீக்குவதாக. இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர், தொடர்ந்து கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா.